ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது நம்ம பூரி சன்னா மசாலா பார்க்கலாம். சன்னாவை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு உப்பு போட்டு அதோட ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம், அது வேகட்டும். 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 2 கப் கோதுமை மாவுனா 1 கப் தண்ணி, அவ்வளோதான். வேற எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. தண்ணி இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம், இதுலேயே பிசைஞ்சிடலாங்க. பூரி மாவு எப்பவும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். சப்பாத்தி மாவு லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் பிடிக்கும். நல்லா திக்காக பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இது அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உரமாக வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ நம்ம வந்து சன்னாக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி 2 கட் பண்ணி போட்டு மிக்சியில் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். இந்த பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். அது கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் இருக்குல்லையா, அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், ஒரு 1 நிமிஷம் போதும். அப்புறம் நம்மளோட சுண்டல் உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு அதோட மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும். கலர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூளும் போட்டுக்கோங்க. இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா சன்னா, அதை வந்து தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம்னா சன்னாவை அப்படியே தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உருளைக்கிழங்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். நம்ம மாவு நல்லா திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலும் பூரி வந்து எண்ணெய் பிடிக்காம வரும். இல்லைன்னா எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே இழுத்துப்பாங்க. ரொம்ப தண்ணி விடாது பூரி மாவுக்கு மட்டும். 2 நிமிஷம் கழிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு, அதை இதோட சேர்த்துக்கணும். இது வேண்டாம்னா இதோட நிறுத்திக்கலாம், இல்லாட்டி இந்த உருளைக்கிழங்கு போட்டு போடுங்க. நல்லா டேஸ்டாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான் அது. தேங்காயும் சேர்ப்பாங்க இதோட. அது தேங்காய் முந்திரியை அரைச்சி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் செய்யலாம். இது நான் எனக்கு தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெல்லம், இல்லை சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. தக்காளி, புளி இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூரி திரட்டிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஓரமாக எடுத்து மூடி வச்சிருங்க. பூரி மாவு நல்லா சாஃப்டாக திரட்டிக்கலாம். ஆகிட்டு மாவு போட்டு திரட்டுங்க, அப்போ நல்லா வரும்.
எண்ணெய் போட்டு திரட்டலாம், ஆனால் ஷேப் ஒழுங்காக வராது. திரட்டும் போது எண்ணெய் போட்டிருக்காங்க அடுப்பில், அதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சுட்டு வச்சு நம்ம திரட்டின மாவு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு வேக போடணும். எண்ணெய் வந்து நல்லா காயணும், நல்லா காயலைனா கூட எண்ணெய் பிடிக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடணும் மாவு. அவ்வளோதான், நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.